இந்தியாவின் முதல் டிசைனர் ஏசியான லாய்டில் இருக்கு ஸ்லைடிங் ஃபேஷியா, மூட் லைட்டிங், ஏஐ மற்றும் பவர்ஃபுல்லான கூலிங். ஏன் அதெல்லாம் எனக்கு தெரியாதா? கஷ்டப்படாம என்ன கிடைக்கும் குணசேகர்? நீங்க உங்க லைஃப் முழுக்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அப்படியே தானே இருக்கீங்க. பக்காவான பிளான் வச்சிருக்கேன். இந்த ராஜேஸ்வரி ஒன்னும் பிசினஸ்ல ஏபிசிடி தெரியாத முட்டாள் கிடையாது. எல்லாரையும் கரைச்சு குடிச்சிருக்கேன். நான் என்ன நேரா விஜய் கிட்ட போய் கம்பெனியை என் பேருக்கு மாத்தி எழுதிருக்கேன், இந்தா பாரு, இதுல சைன் போட்டிருப்பான்னு அவன்கிட்ட நிக்கவா போறேன்? அப்படிலாம் இல்ல மேடம். நான் சொல்ல வரது என்னன்னா, இந்த பாரு, இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ அட்வைஸ் பண்ற இடத்துல நான் இல்ல, புரிஞ்சுதா? சாரி மேடம். அண்ட் ஒன் மோர் திங், பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சாரின்னு கேக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. பெட்டர், எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட என்ன செய்ய சொல்றேனோ அதை மட்டும் செய். தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத, புரியுதா? சரிங்க மேடம். அவ்வளோதான். சரிங்க மேடம். இங்க பாரு, 2 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். உனக்கு இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? இல்ல மேடம், இல்ல மேடம். தட்ஸ் குட். போய் இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கு. டபுள் ட்ரிபிள் பெட்ரூம் எல்லாமே கனவு காணு. சரிங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் மேடம். ஓகே. குணசேகர், ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும். நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு, அப்புறமா எடுத்துக்கோ. சரிங்க மேடம். அப்புறம் தேவையில்லாம எனக்கு அடிக்கடிலாம் கால் பண்ணக்கூடாது. வேலையை முடிச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. இப்போ கிளம்பு. சரிங்க மேடம். ரஞ்சி, நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருக்க. அது இல்ல ராஜிமா, ஒரு யோசனையா வந்தனா, அதான் நீங்க இருக்கிறத பார்க்கவே இல்லை. என்ன யோசனை? ஆமா, ஏன் உன் முகமெல்லாம் வேர்த்திருக்கு? கண்ணில் வேற ஒரு பயம் தெரியுது. பயமா? இல்லையே, நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட போறேன். நீங்க ஒர்க் பாருங்க. ஏன் இல்ல, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ராஜிமா, வெயிலில் போயிட்டு வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. நிமிந்து கூட பார்க்க மாட்ற? இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன, நானும் மேனேஜரும் பேசினதை கேட்டுட்ட போல? அது வந்து, ஆமா, இப்போதான் வெளியில போனார்ல, வரும்போது தான் பார்த்தேன். பாத்தியான்னு கேட்கல, கேட்டியான்னு கேட்டேன். அப்போ கேட்டுட்டேன். என்னடா இது, தம்பி தம்பின்னு உசுர விட்ட ராஜி திடீர்னு இப்படி உல்டாவா பல்ட் அடிக்கிறாளே தானே பாக்குற? திடீர்னு இல்ல, நான் பல்ட்டி அடிக்கல. நான் எப்பவும் அப்படிதான். இன்னைக்குதான் அது உனக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் ஒரிஜினல் ராஜி. எந்த ஒரு உறவுனாலும் அது வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுக்கணும். அப்படி பலனை கொடுக்காத எந்த உறவும் இந்த ராஜேஸ்வரிக்கு உறவாலாம் இருக்காது, இருக்கவும் முடியாது. என்ன அப்படியே குப்புன்னு வேர்த்து போய் நிக்கிற? ஏய், நான் என்ன கொலை பண்ண போறேன்? நான் பேசிட்டு இருந்தேன்.
வா வந்து உட்காரு. ஆ இல்ல ராஜிமா, இருக்கட்டும். ஏய் வா ரஞ்சி. ராஜிமா. வா உட்காரு உட்காரு. அதாவது ரஞ்சி, நீ ஒத்த பிள்ளையாவே பிறந்து வளர்ந்துட்ட. ஆனா நான் அப்படி இல்ல. கூட ஒரு ஆம்பளை பையன் வேற. பிறந்ததுல இருந்தே பார்ஷாலிட்டி தான். அவனுக்கு என்ன, அவன் ஆம்பளை புள்ள, இந்த வீட்டு வாரிசு. அவனுக்கு தான் இந்த சொத்து, அவனுக்கு தான் இந்த பிசினஸ். ஆனா பொம்பளை பிள்ளைக்கு இவன் இன்னொரு வீட்டுக்கு போறவ தானே. ஒன் டைம் செட்டில்மெண்டா கொஞ்சம் நகையும் டௌரியும் கொடுத்தா முடிஞ்சு போயிட போகுது. இப்படிதான் எங்க அப்பா சொல்லி சொல்லி எங்களை வளர்த்தாரு. இது எங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, பொதுவா நம்ம சொசைட்டில எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். ஆனா என்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. சும்மாலாம் சொல்லக்கூடாது. வெளிநாட்டுல பிசினஸ் பண்ற மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சாரு. நிறைய நகை போட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. அதேதான் விஜய்க்கும் பண்ணாரு. ஆனா என்ன, அவன் ஆம்பளை, பிசினஸ் எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டாரு. அவன் அதை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா என் கையில அதை மட்டும் அவரு கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோயேன், என் நேரத்துக்கு அதை நான் எங்கேயோ கொண்டு போயிருந்திருப்பேன். இவ்ளோத்துக்கும் எனக்கு பிசினஸ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எங்க அப்பாவுக்கே தெரியும். தெரிஞ்சா கூட இவ பொம்பளை பிள்ளை இல்ல. அதான் அதெல்லாம் எதுவுமே எனக்கு செய்யல. அப்பானா நான் எவ்வளோ வெறுக்கிறேன்னு தெரியுமா? அவரு செத்தது கூட நான் வரலையே. நான் வரல தானே? உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அம்மா சொல்லிருப்பாளே. இந்தா தண்ணிய குடி. இல்ல நீ குடி குடி குடிடா குடி. குடிச்சிட்டியா? போதுமா? அன்னைக்கு அப்பா மட்டும் பிசினஸ் இவன் கிட்ட குடுக்கலன்னு வச்சுக்கோயேன், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. சொல்ல போனா இவன் தான் எதுவுமே செய்யல, இருக்கிறத தான் காப்பாத்தி கொண்டு போறான். அதுவா தானா கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். நீ ஏன் சொல்ல, ஆம்பளைனா கொம்பா? நானும் அவனும் ஒன்னாதானே அவங்களுக்கு பிறந்தோம். அப்படின்னா சொத்துல பிசினஸ்ல எனக்கும் பாதி கொடுத்துருக்கணுமா வேணாமா? நான் மட்டும் என் புருஷனுக்கு அங்க உட்காந்துக்கிட்டு அவனுக்கு சோறு வடிச்சு கொட்டணுமா? ராஜிமா, நீங்க வேணா மாமா கிட்ட கையேந்த சொல்றியா? காசு விஷயத்துல எங்க அப்பனே பெத்த புள்ளைக்கு விட்டு கொடுக்கல. இதுல என் தம்பி வேற கொடுப்பானா? அந்த அளவுக்கு எவனும் இந்த ஊர் உலகத்துல நல்லவெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சா, வா தங்கு சாப்பிடு போன்னு சொல்லுவான். சொத்துல பங்கு கேட்டேன்னு வெயி அடிச்சு துரத்திடுவாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு தானே இருக்கோம். சோ இது திடீர்னு இன்னைக்கு நேத்துன்னு போட்ட பிளான் எல்லாம் இல்ல. நான் இங்க வரப்பவே இந்த பிளானோட தான் வந்தேன். கூடிய சீக்கிரம் பிசினஸ்ல விஜய்ங்கிற பேரு எதுலயுமே இருக்காது. எல்லாமே ராஜேஸ்வரியோட கோட்டையா சாம்ராஜ்யமா மாறி இருக்கும். ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? என்ன நம்ம ஆசையில ஏதாவது மண்ணள்ளி போட்டுருவாளேன்னு பாக்குறியா? ராஜிமா. ஆமா, விஜய கட்டிக்கிட்டா சொகுசா சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம் தானே நீயும் அம்மாவும் திட்டம் போட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படிலாம் இல்ல ராஜிமா. என்கிட்டயே வா. இத நான் நம்பணுமா? சரி சரி அதெல்லாம் விடு. நேரா இத போய் விஜய் கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கி அவன் கிட்ட ஒட்டிக்கலான்னு ஒரு எண்ணம் மைண்ட்ல ஓடுமே. அப்படிலாம் இல்ல ராஜிமா. அப்படி ஓடுனா ஒன்னும் இல்லாம போயிடுவேன். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இத பார், நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் விஜய் கிட்ட உன்னால நெருங்கவே முடியாது. நான் நினைச்சா நெருங்கவும் விட மாட்டேன். அதனால என்னையும் பகச்சுக்கிட்டு நடுத்தெருவுல தான் நிக்க வேண்டியது இருக்கும். சோ அதனால நல்ல புள்ளையா முன்னாடி என்கிட்ட இருந்த மாதிரியே கம்மன்னு தலையாட்டிக்கிட்டு இருந்தேன்னா உன் லைஃப் ஸ்மூத்தா போகும். இல்ல இப்பவே நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோயேன், போ போ தாராளமா போ.
ஐயோ இந்தா வேர்க்குது பாரு, தொடச்சிட்டு போ. ஃபோன் எங்க ஃபோன்? இந்தா ஃபோன் பண்ணி சொல்றியா? ஃபோன் பண்ணு பண்ணு, விஜய்க்கு ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு. இல்ல ராஜுமா, இல்ல, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். என் செல்லம், பொழைக்க தெரிஞ்ச புள்ள. வெண்பா சாப்பிட்டியா? என்னாச்சு வெண்பா குட்டி? பாவம் மல்லியம்மா, அவங்களுக்கு வேற வழியே இல்ல. இங்க வந்தா நீங்க இல்ல, ராஜ்யத்துக்கிட்ட பணம் கேட்டாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா? டாடாவோட அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுடா, அதனாலதான் மல்லிக்கு ஹெல்ப் பண்ண முடியல. டாடா, எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து நீங்க இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, ராஜ்யத்தை அப்படிதான் சொல்லுவாங்களா? அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா என்ன? வெண்பா என்ன பேசுற நீ? எதுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? நான் வாயால சொல்றதுக்கு எப்படி துடிக்கிறீங்களே டாடா. மல்லியம்மா பாபு மாமாக்காக எவ்வளவு துடிச்சாங்க தெரியுமா? நீங்க வந்த உடனே எங்க அப்படி பண்ணீங்க? யார்கிட்டயாச்சும் வாங்கி பணம் கொடுத்துருக்கலாமேன்னு ராஜ்யத்தை திட்டிருந்தீங்கன்னா நீங்க கரெக்ட் டாடா. ஆனா இப்ப நீங்க ராங் டாடா, தப்பு. ஐ ஹேட் யூ டாடா. இல்ல வெண்பா, நான் வந்த உடனே பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம்னு அக்காவை திட்டிட்டேன். நீதான் இல்ல, மல்லி அங்கதான் இருந்தா. நீ வேணா கேட்டு பாரு, நீ வேணா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கேட்டு பாரு. உண்மையை சொல்ல போனா நேத்து மல்லிக்கு என்னால உதவ முடியலையேன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா என் சிச்சுவேஷன் அப்படி, நான் என்ன பண்ண முடியும்? சரி வெண்பா, நீ இதெல்லாம் போட்டு மண்டை குழப்பிக்காத, நீ போய் தூங்கு போ. காலையில ஸ்கூலுக்கு போகணும். சீக்கிரமா தூங்குனாதான் காலையில டைமுக்கு எந்திரிச்சு ரெடி ஆகி போக முடியும். வெண்பாவை கூட்டிட்டு போய் தூங்க வைக்கிறேன். வா வெண்பா. மல்லி, உனக்கு இன்னும் என் மேல கோவம் தீரலையா? வா வெண்பா. மல்லி வா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினைச்சேன். அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் ஃப்ரீயா இருக்கலாம். ஏதோ இறுக்கமாவே இருக்கீங்கல்ல, என்னால எதுக்கு நீங்க அதை அனுபவிக்கணும்? உங்க வீடு, உங்க சம்பாத்தியம், இதுல கூட நீங்க நிம்மதியா இருக்க முடியாம ஏன் போகணும்? என்ன சொல்ற? புரியல எனக்கு. கல்யாணம் முடிஞ்ச கையோட என்ன பார்த்து நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இந்த வீட்ல சோஃபா, டேபிள், சேர் மாதிரி நீயும் இருந்துட்டு போ. அவ்வளவுதான் இந்த வீட்டுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு. இந்த வீட்ல நான் ஃபர்னிச்சர் மாதிரி தானே சொன்னீங்க? மல்லி, அன்னைக்கு கோவத்துல ஏதோ. இன்னைக்கும் அதான நிலைமை. மல்லி, நான் நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் உங்களை கேள்வி கேட்க இங்க வந்து நிக்கல. நான் எடுத்திருக்கிற முடிவை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அது என்ன அப்பீல்? அப்பீல்னா மேல்முறையீடு தானே? வெண்பாவோட கஸ்டடி கேஸ்ல நிஷா அப்பீலுக்கு போயிருக்கான்னு தானே இப்ப என்ன இங்க வச்சிருக்கீங்க?
இந்த பழைய ஃபர்னிச்சர் இன்னும் கொஞ்ச நாள் இங்க கிடந்துட்டு போகட்டும்னு போட்டு வச்சிருக்கீங்க இல்ல? மல்லி, அதையே திரும்ப திரும்ப சொல்றியே. அது ஏதோ கோவத்துல பேசின அந்த வார்த்தையை வச்சே குத்தி குத்தி காட்டுறியே. சாரிங்க, உங்களை குத்தி காட்டல, உண்மையா சொல்றேன். எனக்கு இந்த வீட்ல அதான இடம். நான் இதுக்கு மேல பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு இதை விட உயர்வான இடம் தாங்கன்னு நான் கேட்கல. அதை கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னதான் இருந்தாலும் போலீஸ வச்சு மிரட்டி உருட்டி கட்டாய கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ தானே நான். புறவாசல் வழியா வந்தவ தானே. மல்லி, அக்கா பேசினதெல்லாம் மறந்துரு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே. உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல அதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். இந்த கஸ்டடி அப்பீல் கேஸ் முடிகிற வரைக்கும் வாரண்டி நீட்டி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்குமே தெரியாதுல்ல. பாவம், உங்க அக்காவும் ரஞ்சிதாவும் நான் போயிடுவேன்னு நினைச்சாங்க. ஆனா நிஷா என்ன போக விடாம தடுத்து வச்சிருக்கா. பாவங்க உங்க அக்கா. டைவர்ஸ் பெட்டிஷன்ல எப்ப கையெழுத்து போடுவேன்னு கேட்டுட்டே இருக்காங்க. வெண்பாக்காக தான் இவ்வளோ நாள் போட மாட்டேன்னு சொன்னேன். வெண்பா மேல உங்களுக்கு இல்லாத அக்கறையா எனக்கு இருக்க போது. அதனால முடிவை உங்க கையிலேயே விட்டுலான்னு யோசிச்சிருக்கேன். என்ன முடிவு? டைவர்ஸ் பெட்டிஷன்ல எப்ப கையெழுத்து போடுவேன்னு நீங்க கேக்குறீங்களோ அடுத்த நிமிஷமே நான் கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன். மல்லி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் இங்க இருக்கிறதுக்கு வெண்பா மட்டும் காரணம்னு நான் பொய் சொல்ல விரும்பலைங்க. உங்களால நான் இங்க இல்லைனாலும் வெண்பாவை நல்லா பார்த்துக்க முடியும்னு எனக்கு தெரியுங்க. ஆனா இந்த நிமிஷம் வரை எனக்கு இன்னொரு குழப்பம் இருக்கு. அப்படி என்ன குழப்பம்னு நீங்க நினைக்கலாம். என்னங்க பண்றது? நான் ஒரு பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டேனே. மனசுல என்ன ஆசை இருந்தாலும் அத மனசுக்குள்ளேயே தான் ஒரு பொண்ணால புதைச்சு வச்சுக்க முடியும். அது மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சுங்க. அதான் அத சரி செய்யணும்னு அரவிந்தும் பெரியம்மாவும் என்னெல்லாமோ பண்ணி நிஜமாவே நீங்க என் மேல பாசமா அன்பா இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பாருங்க, நான் ஒரு ஏமாளி. அவங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டு நீங்க என் மேல அன்பாதான் இருக்கீங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க. தப்பா நினைச்சுக்கிட்டா கூட அது நல்லாதாங்க இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேல போராடுறதுக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு என் மேல அப்படிப்பட்ட எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சுங்க. உங்க மனசுல ஓரத்துல கூட ஒட்டிக்கிட்டு கிடக்க எனக்கு இடம் இல்ல. இந்த அப்பீல் கேஸ்க்காக நீங்க அன்பா நடந்துக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. அத நான் புரிஞ்சுக்கலங்க. அன்புக்கும் பாசத்துக்கும் அப்பீலே கிடையாதுன்னு நம்பிட்டேன். மல்லி, அது நான் அப்படி சொல்ல. தப்பில்லைங்க. நான் உங்களை குத்தம் சொல்லல. உங்களுக்கு உங்க பொண்ணு தானே முக்கியம், அதானே நிஜம். அதெல்லாம் நான் புரிஞ்சுப்பேங்க. நீங்க வருத்தப்படுறதுக்காக இதெல்லாம் சொல்லல. நான் ஒரு குழப்பத்துல இருந்தேன்ல, அது மாதிரி நான் என்ன முடிவுல இருக்கேன்னு தெரியாம குழப்பத்திலேயே நீங்களும் இருக்கக்கூடாது. ஏன்னா இவ்ளோ நாள் எனக்குள்ள இருந்த குழப்பம் என்னை என்ன பாடுபடுத்துச்சுன்னு எனக்கு தெரியுங்க. அந்த கொடுமை உங்களுக்கு வேண்டாம். மல்லி, வா. பரவாயில்ல, அவளே டிவோர்ஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டா. சங்க கரெக்டா ஊதுறப்போ சத்தம் கரெக்டா வரும். பின்ன பாவம் அவளும் எவ்வளவுதான் தாங்குவா? சுழட்டி சுழட்டி நீங்க ஒரு பக்கம் அடிச்சா
வாழ்க்கை இன்னொரு பக்கம் அவளை போட்டு வெளுக்குது. பாவம் இல்ல. ம் பார்த்தா கடைசியா நம்ம கிட்ட இருந்து வாங்குற அடியில இருந்தாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டா போல. ஆனா ரஞ்சி, இப்ப நீ சொன்னல கடைசியில நாம அடிச்ச இந்த அடியாலலாம் அவ இந்த முடிவுக்கெல்லாம் வரல. நாம தோத்தாலும் பரவாயில்லன்னு அவளை விடாம அடிச்சோம் பாத்தியா? அதான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி அவளை போனா போதும்னு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. கரெக்ட் கரெக்ட். எது எப்படியோ ராஜிமா, இனிமே நாம நீங்க நினைச்சதெல்லாம் ஒன்னு ஒன்னா நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.